வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகை கடன் தள்ளுபடி பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்ட வங்கியில் வந்து லிஸ்ட் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நகை கடன் தள்ளுபடி வந்து 5 சவரன் வரைக்குமா இல்லை வந்து 6 சவரன் வரைக்குமா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அடுத்து கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வழங்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1000க்கு மேற்பட்ட வங்கியில் வந்து லிஸ்ட் ரெடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வந்திருக்கக்கூடிய பொது நகைக்கடன் எல்லாமே வந்து தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முந்தைய ஆட்சியில் பார்த்திங்க அப்படின்னா மத்திய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள், ஊரக வளர்ச்சி வங்கிகள், இது போன்ற கூட்டுறவு வங்கிகளிடமிருந்து நகைக்கடன் விவரங்களை வந்து கூட்டுறவுத்துறை வந்து கேட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் அக்கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் வந்து முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். இதனால் முன்னாள் முதல்வர் இபிஎஸ் சட்டசபையில் அறிவித்த 6 சவரன் நகை தள்ளுபடி செய்யப்படுமா அல்லது திமுகவின் வாக்குறுதியால் 5 சவரன் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற குழப்பம் பலரிடம் வந்து எழுந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் நடப்பாண்டு, அதாவது ஜனவரி வரைக்கும் வந்து 5 சவரன் வரைக்கும் 6 சவரன் வரைக்கும் வழங்கப்பட்ட கடன் நிலுவை விவரங்கள் சேகரிக்கப்பட்டு உள்ளன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ புதிய அரசு எந்த அளவிலான நகை கடனை தள்ளுபடி செய்ய உத்தரவிடுகிறதோ அதை செயல்படுவதற்கான பணி விரைந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கூட்டுறவுத்துறை அதிகாரி வந்து ஒருவர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு போன வீக்கில். ஸோ அவர் வந்து சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா 5 சவரன் வரைக்கும் 6 சவரன் வரைக்கும் ஜனவரி லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய லிஸ்ட் எல்லாமே வந்து தள்ளுபடி பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே 25ஆம் நாள் வந்து மே 25 அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மே 25க்கு அப்புறம் வந்து அதற்கான அரசாணை, அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து ஒரு தகவல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 25க்கு மேலே வந்து அதாவது 1000க்கு மேற்பட்ட வங்கிகளை வந்து இப்போவே வந்து லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ 5 சவரன் வந்து கன்ஃபார்ம். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் வந்து 5 சவரன் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 சவரன் வரைக்கும் வந்து சொல்லியிருந்தார். ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 5 சவரன் வந்து கன்ஃபார்ம் தான் இது. ஸோ 6 சவரன் வரைக்கும் இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஜிஓ, அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் வந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து நாம் அதை சொல்ல முடியும். ஸோ 5 சவரன் வந்து கன்ஃபார்ம் தான், சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அதாவது பொது நகை கடன் வந்து 5 சவரன் வரைக்கும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் இது மாதிரியான வங்கிகள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, மத்திய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், இது மாதிரியான வங்கிகளை மட்டும்தான் வந்து அதாவது 5 சவரன் வரைக்கும் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 சவரன் வரைக்கும் வந்து அவங்க லிஸ்ட்டு எடுத்திருக்காங்க. 5 சவரனும் எடுத்திருக்காங்க, 6 சவரனும் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் 6 சவரன் வரைக்கும் வந்து நகை தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டுட்ருக்கிறது இது மாதிரியான தேசிய வங்கியில் வந்து நகை கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நாம் சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே. ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரியான அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க்கு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, சிண்டிகேட் பேங்க்கு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ப்ரைவேட் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கு, கரூர் வைசியா பேங்க்கு, இது மாதிரியான பேங்க்குகளெல்லாம் வந்து உங்களுக்கு அதுலேயும் நகைக்கடன் வந்து தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 1100 அதாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிஎம்னுடைய செல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து நீங்கள் கோரிக்கைகள், கம்ப்ளைண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பண்ணலாம். 1100 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிவிட்டு இது மாதிரி இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் வந்து நாங்கள் வந்து நகைக்கடன் வந்து நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து எங்கள் சூழ்நிலையினால தான் வந்து நாங்கள் நகையை வந்து அடமானம் வச்சு வந்து நகைக்கடன் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் இது மாதிரியான வங்கிகளும் சரி, இது பார்த்திங்க அப்படின்னா தேசிய வங்கிகள், இது மாதிரியான தேசிய வங்கிகள் ஆகட்டும், அடுத்து ப்ரைவேட் பேங்க் ஆகட்டும், நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை வந்து வைங்க. 1100க்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு கோரிக்கை வைங்க. ஸோ அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரியான பேங்க்லேயும் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முதல்வரை பொறுத்த வரைக்கும் அதாவது அவருடைய ஃபஸ்ட்டு சைனே வந்து இது மாதிரியான வங்கியில் வந்து தள்ளுபடி செய்யப்படும், அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வந்து நகைக்கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா அவர் முக்கியமான ஒரு 5 திட்டங்களை வந்து சைன் பண்ணியிருந்தார். ஸோ மீண்டும்
அடுத்த சைன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடிக்கான சைனாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த சமயத்தில் இது மாதிரியான தேசிய வங்கியிலையும் வந்து நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களால் நீங்கள் வச்சுருந்தீங்க நகைகளை வச்சுருந்தீங்க தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அப்படின்னா நீங்களும் வந்து உங்களுடைய கோரிக்கையை 1100ங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து கோரிக்கை வைங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆகட்டும், அடுத்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.